பாறைக்கில் இருக்கும் தேரைக்கும் உணவளிப்பவன் அல்லாஹ். குர்ஆனை வெறுக்கிற மனிதர்கள். சஹாபா பெருமக்களுக்கு இயற்கையாகவே அரபி மொழி தெரிந்திருந்தது. மற்ற ஞானங்களை நபித்துவத்தின் பேரொளியிலிருந்து பெற்றிருந்தனர். அல்லாமா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, இல்மே வஹ்ஃபி என்னும் மறைமுக ஞானம் பெறுவது அடியானின் சக்திக்கு அப்பாற்பட்டது. உண்மை அவ்வாறல்ல. கற்றபடி அமல் செய்து உலக பற்றற்று இருப்பது போன்றவை அந்த ஞானத்தை உண்டாக்கிக் கொள்வதற்குரிய வழிமுறையாகும். கீமியாயே ஷாதத் என்னும் நூலில் எழுதப்பட்டிருக்கிறது. குர்ஆன் ஷரீஃபுடைய விரிவுரை 3 விதமான மனிதர்களுக்கு வெளிப்படையானது. முதலாம் அவர் அரபி மொழி அறிவு தெரியாதவர். இரண்டாம் அவர் பெரும் பாவங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர் அல்லது ஃபித்ஆத்துக்களை செய்பவர். ஃபித்ஆத்துக்களின் காரணமாக இவருடைய இதயம் இருளடைந்து விடுவதால் அதில் திருக்குர்ஆனுடைய ஞானம் ஏறுவதில்லை. மூன்றாம் அவர் கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வெளிப்படையானதை மற்றும் ஏற்றுக்கொள்கிறவர். அவருடைய அந்த கொள்கைக்கு மாற்றமாக திருக்குர்ஆனில் கூறப்பட்டிருப்பதை வெறுக்கின்ற சுபாவமுள்ள மனிதர்கள். இவருக்கும் திருக்குர்ஆனை விளங்கும் பாக்கியம் கிடைக்காது. அல்லாஹ் மஃபல்னா மின்ஹும் யா அல்லாஹ், இத்தகையோரை விட்டும் எங்களை காத்தருள்வாயாக. எனவே நாம் குர்ஆனை பிரியத்தோடும் அல்லாஹ்விடம் பேசுகிறோம் என்ற எண்ணத்தோடும் ஓதி வருவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.